சிறுநீரக கற்கள் எனக்கு வந்துருச்சு சார், ட்ரீட் பண்ணி சரி பண்ணிட்டீங்க, திரும்ப வராதுல்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா வருங்க. எப்படி வராம போகும்? நீங்க மாறாத வரலும் வரும். அந்த உணவு பழக்கம் நாங்க என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கோமோ, அந்த மாமிசம் அதிகமா சாப்பிடுறது, தண்ணி கம்மியா குடிக்காம ஜாஸ்தி சாப்பிடுறது, உங்க மூத்திரத்தினுடைய காரத்தன்மையை மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அசிடிட்டியை மெயின்டைன் பண்ணி அல்கலைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க யூரின் வந்து அல்கலைஸ்டா இருக்கணும் ஆல்வேஸ். அதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஃப்ரூட்ஸ் லைக் சிட்ரஸ் கண்டென்டட், அதுல மெயினா புளிப்பா இருக்குன்னு திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது. அது கண்டிப்பா உங்க ஸ்டோனை உற்பத்தி பண்ணிடும். ஆனா ஆரஞ்சோ சாத்துக்குடியோ அன்னாச்சியோ சாப்பிடும் போது உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது குறைக்கும். நிறைய பேர் ஸ்டோன் வந்துட்டா பால் சாப்பிட மாட்டாங்க. பால் சாப்பிட்டா கண்டிப்பா ஸ்டோன் வந்துடும். ஆனால் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் நாங்கள் ரத்த டெஸ்ட் எடுத்து இல்லையா உங்கள் ஸ்டோனை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். இதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் திரும்ப வரவே வராது. அதை கடைபிடிக்கலைன்னா வர்றதை தவிர்க்கவே முடியாதுங்க.